மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இப்படி சொன்னார். சில காரியங்கள் மட்டும்தான் ஆண்டவர் சொன்னார். என்ன அப்படின்னா, இவர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, இவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இவர்கள் இந்த காரியங்கள்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணார் சொன்னார். எப்படி இவர்கள் மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை எப்படி இவங்க பூட்டி போடுறாங்க? ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்தில் எப்படி பிரவேசிக்க முடியும்? இந்த வேத பாரகருக்கு தெரியும். ஏன் தெரியும்? இவர் தான் இந்த வேதத்தை காப்பி பண்ணுறவர். காப்பி பண்ணி கரெக்டாக ஒரு எழுத்து பிசகாமல் எழுதுகிறவர். கீக்கு வந்து கீன்னு போட்டக்கூடாது, கரெக்டாக கீன்னு போடணும். அதெல்லாம் செக் பண்ணுவார் அவர். அப்போ தான் அது இல்லைன்னா இது கரப்டட் ஸ்கிரிப்சரை மாறிடும். சரியா? அப்படி பார்த்து இதனுடைய விளக்கத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் 4 தடவை இந்த வேதத்தை படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து மறக்காது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ பண்ணும்போது உங்கள் ஞாபகம் வந்துன்னே இருக்கும். ஒரு வேதத்தை ஒருத்தன் உட்காந்து அப்படியே கம்ப்ளீட்டாக எழுதுகிறான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேத வசனங்கள்லாம் தெரியும், எங்கெங்கே இருக்குது, யார் யார் எழுதுனா, யார் யார்கிட்ட இது பேசப்பட்டது, இப்படிலாம் தெரியும். அப்போ அவனை நம்பி வந்து கேட்குறாங்க, இதுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா அப்படின்னு கேட்டால் அதை மட்டும் தப்பாக சொல்லி கொடுக்குறான். அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கான அந்த கோல் வேதம் அவனுடைய கரத்தில் இருக்குது. எப்படி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? தேவனை விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவன் யார் என்பதை அறிந்து விசுவாசிக்க வேண்டும். அதனால தானே கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே வைக்கிற விசுவாசம், கர்த்தருடைய நாமத்தின் மேலே வைக்கிற விசுவாசம் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியும், தேவ பிள்ளைகளாக மாற்ற முடியும். இது தெரியும் அவங்களுக்கு. ஆனால் கர்த்தர் வந்தபோதோ அவரை நிராகரித்து விட்டார்கள். இவர்களும் பிரவேசிக்க மாட்டாங்க. எவனாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவர் யார் இப்போ கேட்டார்ல, தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தாவீதோ அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவர் தாவீதின் குமாரனா எப்படி இருப்பது எப்படி அப்படின்னு கேட்குறாருல. ஐயா இப்படி கேட்குறாங்க வேதபாரகர், எனக்கு சொல்லிக் கொடுங்க, இவர் தாவீதின் குமாரனா இல்லை தாவீதினுடைய ஆண்டவரா சொல்லுங்கள். அப்போ 2 பேரும் உட்காந்து யோசிப்பாங்கல்ல. இவங்க கேட்கவும் மாட்டாங்க. நீ தாவீதின் குமாரன்னு மட்டும் சொல்லு, அப்படி மட்டும் நம்பு, அது போதும். அப்போ இன்றைக்கி நீ இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் மாத்திரம் நம்பு. அவரே மெய்யான தேவன், மகாதேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா என்று மட்டும் நம்பிடாத. அப்படி நம்பினா என்ன போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னால் இருக்கிற ஜனம் பயந்துட்டு, இவரை ஏன் அப்படி சொல்லணும், தேவனுடைய குமாரன் தான் வேதமே சொல்லுகிறதே, அப்படி மட்டும் சொல்லிவிட்டு நம்பிவிட்டு நான் போய்விடுவேன், அவனும் பிரவேசிப்பதில்லை. அதை கேட்டு விட்டு போகிறவர்களும் பிரவேசிக்க போகிறதில்லை.